இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சியில் நான் சொல்லப்போவது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வெயில், வெக்கை. வெயில் எல்லாரையும் சுட்டெரிக்கின்றது. இது ஒரு இரு நாடுகள் இல்லை. உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவோ, இல்லை இந்தியாவோ இல்லை. உலகம் முழுதும் இந்த வெயில், வெக்கை, வெயில் அகோரம் இருக்கின்றது. கடந்த மாதங்களில் இந்த வெயில் அகோரத்தினால அநேக நாடுகள் காடுகள் பற்றி எரிந்தது. பிறகு ஒரு 2, 3 கிழமை குறைந்திருந்தது. இப்போது மீண்டும் அந்த வெயில் அகோரம், வெயில் சுட்டெரிக்கின்றது. மறுபடி காடுகள் பற்ற ஆரம்பித்திருக்கிறது. இது உலகம் முழுதும் நடந்து கொண்டிருக்கின்றது. 2 நாளைக்கு முதல் பிரான்ஸ் செய்தியில், இந்த வெயில் இன்னும் 3 மாதத்துக்கு இருக்கும் என்று கணித்திருக்கிறார்கள். இந்த வெயில் மனிதரை சுட்டெரிக்கப் போகிறது. கடந்த காலங்களெல்லாம் ஜெர்மனில் 10,000க்கு மேற்பட்ட 10,100 பேருக்கு கிட்ட இறந்திருந்தார்கள் இந்த வெயில் வெக்கையினால். இனி இந்த 3 மாதம் வரும்போது அநேக நாடுகளில் இந்த வெயிலினால் சனங்கள் இறப்பார்கள். அதனால் நான் இந்த செய்தியை போடுவோம் என்று முடிவெடுத்தேன். இந்த வெயில் வெக்கையினால் மனிதர்களுக்கு புண்கள் வருமாம். வெயில் சூடு வெயில் அவரத்தினால, வெயில் படுவதனால் இந்த புண்கள் வேதனையாக இருக்கும். எனவே வெயிலில் இருப்பதை, நடப்பதை முடிந்த வரைக்கு தவிர்த்து கொள்ளுங்கள். சில பேர் வேலைகள் வெளியில் செய்யலாம், அதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஆனால் சும்மா வெளியில் திரிபவர்கள் கவனமாக இருங்கள். அதிகமாக வெயிலில் திரிய வேண்டாம். இதனால் வார நோய், அதை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். பைபிளில் கடைசியில் வெளிப்படுத்தல் 348வது பக்கம் 16:8, அதிகாரம் 16, 8ஆம் வசனத்தில் வாசிச்சிங்கன்னு சொன்னால், 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இதில் தகிக்கும்படி என்று போட்டிருக்கிறது. இதை நீங்கள் தவிக்கும்படி என்று எடுத்தாலும் சரி, இல்லாட்டி வேதனையாக இருப்பதாக எடுத்தாலும் சரி. ஆனால் பைபிளில் எழுதியிருக்கிறது தகிக்கும்படி என்று சொல்லி. அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்டத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. கடவுளை சந்தோஷப்படுத்த இல்லை, மன்னிப்பு கேட்க இல்லை. ஆனால் தேவனே இதை அனுமதித்தார், எங்களை வேதனைப்படுத்தான்னு சொல்லி கடவுளைத்தானாம் தூசிக்கிறார்களாம். அதுக்கு பிறகு 10ஆவதில் 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்து கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூசித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரிகைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. இது தேவன் அனுமதித்தது. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் இதுகளை அனுமதித்தார். ஆனால் சனங்கள் மனம் திரும்பாமல், இந்த தேவனை மகிமைப்படுத்தாமல், இந்த தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் மென்மேலும் தேவனை தூசித்து பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார். விக்கிரகங்களை கும்பிடுவதெல்லாம்
தேவனுக்கு விருப்பமில்லை. எல்லாத்தையும் கடவுள் என்று சொல்லி இவர்கள் கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனால் தான் இந்த அழிவுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே வெயில்ல திரிவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இந்த தேவனை தூசிக்காமல் அவரிடம் பாவ மன்னிப்பு கேட்டு, நாங்கள் செய்த பாவங்களை மன்னியுங்கள், எங்களை இந்த வெயில் வெக்கையிலிருந்து இல்லாட்டி வார பஞ்சகாலம் உத்தர காலத்திலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரிடம் மண்டாடி வேண்டுதல் செய்யும்போது அவர் இந்த வேதனைகள், வார பஞ்சங்கள், கொள்ள நோய்கள் இவைகளிலிருந்து எங்களை மீட்டுக் கொள்வார் என்று சொல்லி இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.